இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல எடுத்து பாருங்க. இன்னைக்கு நம்ம சமுதாயத்துல என்ன பார்க்க முடியுது? சில மக்கள் சொல்றாங்க குர்ஆனும் மார்க்கத்தினுடைய அடிப்படை தான், ஹதீஸும் மார்க்கத்தினுடைய அடிப்படை தான், இத்தோடு மாத்திரம் இந்த இஸ்லாம் முழுமை அடைஞ்சிருச்சுன்னு கிடையாது. இதையும் தாண்டி சஹாபாக்களுடைய அந்த கூற்றை நாம எடுத்துக்கிடணும், இமாம்களுடைய கூற்றை நாம எடுத்துக்கிடணும். மதுஹபுகளும் நமக்கு ரொம்ப அவசியம். மதுஹப் இருந்தா தான் நாம நம்மளுடைய வணக்க வழிபாட்டை அமைக்க முடியும். இன்னைக்கு ஒவ்வொரு ஊர்கள் நம்ம சமுதாயம் மதுஹப் ரீதியா பிரிந்திருக்குதா இல்லையா? கடலோர பகுதியில் எடுத்துக்கிட்டா அதிகமாக ஷாஃபி மதுஹப் உள்ளவங்களாக இருப்பார்கள், மற்ற பகுதிகள் அதிகமாக ஹனஃபி மதுஹபை சார்ந்தவங்களா இருப்பாங்க. அந்த ஷாஃபி மதுஹப் என்பது என்ன, ஹனஃபி மதுஹப் என்பது என்ன? தொழுகையினுடைய முறையை எடுத்துக்கிட்டா அதுல ஒவ்வொரு முறையாக சொல்றாங்க. நீங்க என்ன மதுஹப்? ஷாஃபி மதுஹபா? அப்ப நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டிக்கிடலாம். நீங்க ஹனஃபி மதுஹபா? நீங்க நெஞ்சில தக்பீர் கட்டக்கூடாது, தொப்புள்ளதான் தக்பீர் கட்டணும். நீங்க ஷாஃபி மதுஹபா? விரல நீட்டி நீங்க வச்சுக்கலாம். ஹனஃபி மதுஹபா அஷ்ஹது அல்லா இலாஹன்னு சொல்லும்போது கையை நீட்டி விட்டு இல்லலான்னு சொல்லும்போது கையை கீழே போடணும். சாப்பிடுறதுல கூட ஷாஃபி மதுஹபா நண்டு கறி சாப்பிடலாம், ஹனஃபி மதுஹபா அவங்களுக்கு நண்டு கறி கூடாது. இஸ்லாத்துல எல்லாமே ஒண்ணுதான். தொழுகை முறை என்று எடுத்துக்கிட்டா அதுக்கு அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க, சல்லு கமா ரஅய்துமூனி உஸல்லி, என்ன எவ்வாறு தொழ கண்டீர்களோ அவ்வாறு தான் நீங்க தொழணும். சொல்றது என்னன்னா, ஒரு வணக்க வழிபாட்டிலேயே எங்களுக்கு ஷாஃபி இமாம் என்ன சொன்னாங்க, ஹனஃபி மதுஹபில் என்ன சொல்லப்பட்டிருக்குது. அப்ப தொழுகைக்கு இப்படி மதுஹபை பாக்குறாங்க, சாப்பாட்டுக்கு மதுஹபை பாக்குறாங்க, இன்னொரு விஷயத்துல மதுஹபை பாக்குறாங்க. இமாம்கள் எங்களுக்கு எப்படி நடக்க சொன்னாங்களோ அதைத்தான் கேட்போம். 7 வருஷமே படிச்சுட்டு வந்திருக்கிறாங்கல்ல, 10 வருஷமே படிச்சுட்டு வந்திருக்கிறாங்கல்ல, அவங்க சொல்லக்கூடிய அடிப்படையில் நாங்க எங்களுடைய வாழ்க்கையை அமைச்சுக்குவோம் என்று இன்றைக்கு மார்க்கத்தின் அடிப்படையில யார் சொன்னால் கேட்க வேண்டும் என்பதை கூட தெரியாமல் இமாம்கள் சொன்னாலும் கேட்போம், பெரியவங்க சொன்னாலும் கேட்போம், மதுஹபுல சொன்னாலும் கேட்போம், சஹாபாக்கள் அவர்களா ஒரு விஷயத்தை சொல்றாங்க அதை நம்ம கேட்போம் என்று இப்படி இருக்கிறாங்களே, இது மார்க்கத்தில் உள்ளதா? நம்மளுடைய மார்க்கம் என்பது அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில சொல்லி காட்டுகிறான், இன்ன தீன இன்தல்லாஹில் இஸ்லாம். இந்த தீன் என்பது அல்லாஹ்விடத்துல இஸ்லாமாகத்தான் இருக்கும்.